அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஆர் செல்வகுமார், உதவி வன பாதுகாவலர், சேலம் வனக்கோட்டம். ஒவ்வொரு ஆண்டும் நாம் மார்ச் 21 உலக வன நாள் கொண்டாடிட்டு வரோம். இந்த ஆண்டு, அதாவது 2026 ஆண்டு, நம்மளுடைய உலக வன நாள் கருப்பொருள் என்னென்னா, காடுகளும் மற்றும் பொருளாதாரமும். அதாவது காடுகள் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தில் எவ்வளோ பங்கு வகிக்கிறது என்பதை பற்றி நம்ம கருப்பொருளாக வச்சு கொண்டாடிட்டு வரோம். ஏற்கனவே பல பொன்மொழிகளை நம்ம பார்த்துருக்குறோம். காடு செழித்தால் நாடு செழிக்கும், அதுதான் இப்போதைய கருப்பொருளாக நம்ம கொண்டாடுறோம். ஸோ காடுகள் செழிப்போடு இருக்கும்போது அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் செழிப்பாக இருக்கும். காடுகள் எப்படிலாம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான ஆறுகள் ஒரு மலைத்தொடர்களில் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்க முடியுது. ரெயின் வாட்டர் ஒன்றா சேர்ந்து ஒரு கேட்ச்மெண்ட் மாதிரி எல்லாம் உருவாகிட்டு ஒரு பெரிய ஒரு லேக்கு, செக் டேம் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் உருவாகும். கூடவே அங்கேருந்து தான் ஒரு ஆறு உருவாவதற்கான அனைத்து அமைப்புகளும் இருக்கும். ஸோ அப்போ காடுகளினுடைய பயன்கள் பல்வேறு இருக்கிறது. அதில் முக்கியமானது ஒரு ஆறு உருவாவதற்கும் ஒரு பெரிய ஒரு நீர்த்தேக்கம் உருவாவதற்கும் நல்ல மழை, அதாவது ரெயின் கொடுக்கறதுக்கும் காடுகள் ஒரு பயனுள்ளதாக இருக்கிறது. ஸோ காடுகளை பாதுகாக்கிறது, காட்டு உயிரினங்களை பாதுகாப்பது ஒவ்வொருடைய கடமையாகும். ஸோ மக்களோடு இணைந்து வனத்துறை வன உயிரினங்களையும் காடுகளையும் பாதுகாக்கிறது. இன்றைய உலக வனநாள் தினத்தில் உங்களோடு காடுகள் தொடர்பாகவும் உயிரினங்கள் தொடர்பாகவும் பகிர்ந்து கொண்டதற்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி.